வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரங்கோலி குயின் பார்ட் 4 வந்திருக்கோம். இதில் நமக்கு இமேஜஸ் ஷேர் பண்ணியிருக்கிறது ஏஞ்சல் பரணி ஃப்ரம் காவேரிப்பட்டினம். எல்லா பார்ட்டும் பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட்டு பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் இவங்க நல்லா அறிமுகமானவங்களாக இருப்பாங்க. ஏன்னா நமக்கு நிறைய இமேஜஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏஞ்சல் பரணி ஃப்ரம் காவேரிப்பட்டினம், ஹாப்பி நியூ இயர் டு ஆல் அப்படின்னு அட்வான்ஸாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. தேங்க்ஸ் சிஸ்டர். இந்த வீடியோ மூலமாக நமக்கு நிறைய கலர் கோலங்கள் அனுப்பியிருக்காங்க. ரொம்ப அழகாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு என்னோடய நன்றிகளை இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏஞ்சல் பரணி ஃப்ரம் காவேரிப்பட்டினம், அவங்களோட இமேஜஸ் ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா தயவுசெய்து யாரும் டிஸ்லைக் பண்ணாதீங்க. ஏன்னா அழகாக ஒவ்வொரு கோலமும் போடுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னு போடுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். குனிஞ்சு நிமிந்து அதை போட முந்தி நமக்கு பேக் பெயின் கடுமையாக இருக்கும். அது அழகாக நமக்கு ஃபோட்டோஸ் வேறு எடுத்து சேவ் பண்ணி அனுப்பி வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்காக நம்ம அவங்கள பாராட்டணுமே தவிர அவங்கள யாரும் டிஸ்லைக் பண்ணாதீங்க. அவங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் போயிடுங்க. தயவுசெய்து யாரும் டிஸ்லைக் பண்ணாதீங்க. ஏஞ்சல் பரணி ஃப்ரம் காவேரிப்பட்டினம், அவங்களோட இமேஜஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். வாட்ஸ்அப் டிபியில் நான் பார்த்ததுனால தான் இந்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. நம்ம இதே மாதிரி தனியாக எல்லாரோட கோலங்களும் போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு எண்ணம் தோணி தான் நான் இந்த செக்ஷனே ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது நல்ல வரவேற்பும் அடைஞ்சிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களோட கமெண்ட்ஸில் இருந்து தெரியுது. தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி பார்ட்டில் நிறைய பேரோட கோலங்கள், கலர் கோலங்கள், எல்லா விதமான கோலங்களும் பார்க்கலாம். ரங்கோலிஸ் மட்டும் இல்லை, நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணலாம். அதாவது கோலங்களில் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஃபஸ்ட்டே விஷ் பண்ணிட்டாங்க, டிசம்பர்லேயே விஷ் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ் சிஸ்டர். ஏஞ்சல் பரணி ஃப்ரம் காவேரிப்பட்டினம், அவங்களோட இமேஜஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இந்த கோலங்கள்லாம் சிம்பிளாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கலர் கோலங்கள் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சிம்பிளான கோலங்கள் விரும்புகிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். என்ன கோலம் போட அப்படின்னு காலையில் யோசிக்கிறவங்களுக்கு இந்த பார்ட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். புது புது டிசைன்ஸ் விரும்புகிறவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதை நீங்கள் ஒரே வீடியோவில் எல்லா இமேஜஸும் பார்க்குறது நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதுவரை போட்ட வீடியோஸ் எல்லாமே, அதாவது பார்ட் 1, 2, 3 இது எல்லாத்தையும் ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருப்பேன். ரங்கோலி குயின் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் உள்ள ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதில் லிங்க் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் மற்ற வீடியோஸையும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் நமக்கு பாரதி சிஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து எல்லோரும் ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த பதிவு ரொம்ப பிடிக்கும். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நீங்களும் இதே போல் அனுப்ப விரும்பினால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கலாம். 9445266602 9445266602. இந்த செக்ஷன் ஒன்லி ஃபார் கோலத்துக்கு மட்டும்தான். ஆனால் நான் பேஸ்கட் மாடல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த செக்ஷன் நான் நிப்பாட்டவே இல்லை. அதில் தொடர்ந்து நம்மளோட கிராஃப்ட் ஒர்க் எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதுலேயே இதை போட்டு, ஏன்னா ரங்கோலி கோலங்கள் நிறைய இருக்கிறதுனால அதை தனியாக ஒரு செக்ஷனாக போட்டால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் தனியாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். பேஸ்கட் மாடல்ஸில் போடலை. அதில் எல்லாமே நம்ம கிராஃப்ட் ஒர்க் பார்த்துட்ருக்குறோம். இதில் தனியாக கோலங்கள் பார்த்துட்ருக்கோம். அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமே தவிர மற்றபடி வழக்கம் போல் நீங்கள் உங்களோட கிராஃப்ட் ஒர்க் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எப்பவும் போல் உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்பி வைக்கலாம். ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கோலத்துலேயும் அட்லீஸ்ட் நம்ம ஒரு 50 கோலமாவது நீங்கள் அனுப்புறீங்கன்னு வைங்களேன். ஏதாவது ஒரே ஒரு கோலத்துலையாவது உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி ஒரு செட்டாக அனுப்பி வைங்க. தனித்தனியாக அனுப்பி வைக்காதீங்க. செட்டாக அனுப்பி வச்சா தான் எனக்கு இன்னாரோட இமேஜஸ் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ ஏதாவது ஒரு இமேஜில் உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி, ஏன்னா நீங்கள் கோலத்தில் கொண்டு பேப்பரில் எழுதி வச்சு எடுக்க முடியாது பார்த்தீங்களா. இனிமேல் எடுக்கிறவங்க எடுத்துருவீங்க. இதுக்கு முன்னக்கூட்டி உள்ள இமேஜஸில் நம்ம அப்படி செய்ய முடியாது. ஸோ நீங்கள் டைப் பண்ணியே அனுப்பி வச்சுருங்க. அட்லீஸ்ட் ஒரு கோலத்தில் மட்டுமாவது நீங்கள் டைப் பண்ணி அனுப்பி வைங்க ஊரையும் பேரையும். அதை தொடர்ந்து உங்களோட கோலங்களை எல்லாம் நீங்கள் அப்படியே செட்டாக அனுப்பி வைக்கலாம். ஒரு 30 அல்லது 40 இமேஜஸ் வரக்கூடிய கோலங்கள் எல்லாமே நான் ஒரு தனி வீடியோவாக போடுவேன். ஒவ்வொருத்தரோட வீடியோவாக போடுவேன். உங்கள்கிட்ட ஒரு 10 கோலத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா அதை 2-3 பேர் அப்படி அனுப்புவாங்க பார்த்தீங்களா. சின்ன சின்ன கோலங்கள் கொஞ்சமாக அனுப்புகிறவங்கள மொத்தமாக ஒரு பார்ட்டில் போடுவேன். ஸோ நீங்கள் எவ்வளோ இமேஜஸ் அனுப்புகிறீங்களோ அதை பொறுத்து தான் நான் ஒவ்வொரு பார்ட்லேயும் அப்லோட் பண்ணுவேன். நிறைய இமேஜஸ் இருந்தால் உங்களோட இமேஜஸ் மட்டுமே தனியாக ஒரு பார்ட்டில் வரும். கொஞ்சம் இமேஜஸாக இருந்ததுன்னா 2-3 பேரோட சேர்ந்து வரும். எல்லா கோலங்களும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் புதுசாக கோலம் போடுறவங்களுக்கு, கற்றுக்கிட்டுறவங்களுக்கும், போடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும், புது கோலங்களை விரும்புகிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏஞ்சல் பரணி ஃப்ரம் காவேரிப்பட்டினம், அவங்களோட இமேஜஸ் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம்.
இது நோட்டில் போட்டிருக்காங்க போல், ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எழுதியிருக்காங்க. தீபாவளி அப்போ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சதே பெரிய விஷயம். ஆனால் சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, நான் கொஞ்சம் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் சிஸ்டர், அதை மட்டும் தான் நான் அனுப்பி வச்சுருக்கேன், மீதி எதுவுமே நான் இமேஜஸ் எடுக்கலை, இனிமேல் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல சிஸ்டர், நீங்கள் இதுவரை எங்களுக்கு இந்த இமேஜஸ் எடுத்து கொடுத்ததே பெரிய விஷயம். நம்ம ஃபோன் ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா நமக்கு எல்லா இமேஜுமே டோட்டலாக லாஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம யூடியூப்பில் போடுறதே எப்போவுமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும் உங்களோட இமேஜஸ் எல்லாமே. நீங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்பும்போது ஆண்டாண்டு காலமாக என்றைக்குனாலும் நம்ம இந்த கோலங்களை எடுத்து பார்த்துக்கலாம். ரொம்பவே உபயோகமாக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அனுப்பி வைங்க, கோலங்கள் இமேஜஸ் இருந்தால் அனுப்பி வைங்க. அதை நான் தனியாக ஒவ்வொரு பார்ட்டாக நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். செக்ஷனில் ரங்கோலி குயின் அப்படிங்கிற செக்ஷனில் ஒவ்வொரு பார்ட்டாக நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பேஸ்கட் மாடல் செக்ஷன் வழக்கம் போல் வெளிவரும், அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் இனிமேல் பேஸ்கட் அப்லோட் பண்ண மாட்டிங்களான்னு தயவுசெய்து யாரும் கேட்காதீங்க. ஏன்னா அது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன், அவ்வளோதான். நம்ம அதுலேயும் பார்க்கலாம், நிறைய கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸ் அதுலேயும் பார்க்கலாம். இதில் நம்ம ரங்கோலிஸ் மட்டும், கோலங்கள் மட்டும் பார்த்துட்ருக்கோம். ரங்கோலின்னா அந்த கலர் கோலங்கள் மட்டும் அல்ல, எல்லா விதமான கோலங்களும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எல்லாருமே கோலம் போடுறதுல நல்ல திறமையானவங்களாக இருக்கிறதுனால தான் இதுக்கு நான் ஹெட்டிங்கே ரங்கோலி குயின் அப்படின்னு வச்சுருக்கேன். அவ்வளோ அழகான கோலங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த கோலங்களுக்கு அந்த ஹெட்டிங் தான் பொருத்தமாக இருக்கும். ஸோ நான் அந்த ஹெட்டிங் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். மாஷா டெய்லரிங் சேனலில் இப்போ புதுசாக எப்படி சானிடரி நாப்கின் வீட்டிலே செய்கிறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செலவு ரொம்ப கம்மி, ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். இதுக்கடுத்து நான் சுடிதார் கட்டிங் அதில் போடுவேன். டெய்லரிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்குவாங்க. மாஷா டெய்லரிங் சேனலோட நேம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ரங்கோலி குயின் பார்ட் 4 நம்ம பார்த்துட்ருக்குறோம். கோலங்களை பற்றி அவ்வளோவா எனக்கு முன் அனுபவமோ அல்லது எந்த விதமான கருத்துமோ சொல்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. ஏன்னா நான் போட்டது இல்லை. அதே போல் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக நான் நிறைய கோலங்களே பார்க்குறேன். இவங்க எல்லோரும் ஷேர் பண்ணுறத வச்சு தான் நானே பார்க்குறேன். போக போக இதில் கொஞ்சம் எனக்கு டேலண்ட்டு கொஞ்சம் போல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அழகாக போட்டிருக்காங்க, அது மட்டும் தான் என்னோடய கண்ணுக்கு தெரியுதே தவிர மற்றபடி கோலங்களோட நேம் அல்லது என்ன மெத்தடில் போட்டிருக்காங்க, இது புள்ளி குளமா ரங்கோலி குளமா அப்படின்லாம் எனக்கு இனம் கண்டுபிடிச்சி சொல்ல முடியாது. ஸோ கோலங்களை பற்றி அவ்வளோவா எனக்கு தெரியாதனால என்னால் அதை பற்றி சொல்ல முடியல. ஆனால் அழகாக போட்டிருக்காங்க, அது மட்டும் நமக்கு தெரியுது. வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் என்னென்ன கோலம் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க, இது என்ன கோலமாக இருக்கும், புள்ளி வச்சு போட்டிருக்காங்களா அல்லது ரங்கோலி கோலமா அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி பார்த்து போடுங்க. எப்படி போடுறதுனோ அல்லது என்ன டைப்னோ எனக்கு சரியாக தெரியாது. பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணமாக அழகாக இருக்குது, அது மட்டும்தான் தெரியுது. இது ஸ்டார் கோலம் போட்டிருக்காங்க, ஸ்டார் நடுவில் இருக்கிறதுனால தெரியுது. ஓகேப்பா, இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு ஏஞ்சல் பரணி ஃப்ரம் காவேரிப்பட்டினம். அவங்களோட இமேஜஸ் தான் நம்ம இதுவரை பார்த்துட்டே இருந்தோம். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தயவு செய்து டிஸ்லைக் பண்ணிடாதீங்க யாரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அனுப்ப வேண்டிய நம்பர் 9445266602. உங்களோட கிராஃப்ட் ஒர்க் இருந்தாலும் சரி, உங்களோட ரங்கோலி கோலம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த நம்பருக்கு ஷேர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.